அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் தமிழ் மொழி தேர்வை எப்படி எதிர்கொள்வது என்பதை பார்க்க இருக்கிறோம். தமிழ் மொழி தேர்வு என்றால், அதாவது மொழிப்பாடம் என்றாலே முக்கியமானது நம்முடைய கையெழுத்து. மொழிப்பாடம் என்றாலே முக்கியமானது கையெழுத்து, சரிங்களா? அதனால் கையெழுத்து ரொம்ப அழகாக, ஒரு மொழி எழுதுறீங்கன்னா கையெழுத்து அழகாக இருக்கணும். இரண்டாவது, அதே போல் மொழிப்பாடம் என்றாலே முக்கியமானது இலக்கணம். இலக்கண பிழை இல்லாமல் நீங்கள் தேர்வை எழுத வேண்டும், சரிங்களா? அதே போல் மூன்றாவதாக, உங்களுக்கு கேட்கும் கேள்விகளை பொறுத்து நீங்கள் சரியாக பதிலளிக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பார்கள்? நான் சில உதாரணங்களை கூறுகிறேன். முதலாவதாக, விளக்க உரை தொடர்பான கேள்விகள். இதற்கு நீங்கள் உரைநடை வடிவில் பதிலளிக்க வேண்டும். பிறகு இரண்டாவதாக, உங்களுக்கு செய்யுள் தொடர்பான கேள்விகள். செய்யுள் தொடர்பானது அல்லது அதனை கவிதை வடிவிலான கேள்விகள் கேட்க வாய்ப்பு உள்ளது. அப்படி கேட்டால் நீங்கள் செய்யுளை படிக்க வேண்டும். அதே போல் கவிதையை நீங்கள் படித்திருக்க வேண்டும். அதே போல் முக்கியமாக அதனுடைய இறுதியில் வரும் குறியீடுகள் முக்கியம். அரை எழுத்து, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, அது போன்ற குறியீடுகள் முக்கியம். அதே போல் செய்யுளை எழுதிய இயற்றியவர் கடைபிடித்த அதே உரைநடை செய்யுள் வடிவை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதே போல் செய்யுள் கவிதையை நீங்கள் எழுதும் பொழுது அதனை எழுதியவரின் பெயரை நீங்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும், எழுதியிருக்க வேண்டும் தேர்வில். மூன்றாவதாக, நீங்கள் கதை தொடர்பான கேள்விகள் உங்கள் தேர்வில் வர வாய்ப்புள்ளது. கதை தொடர்பான கேள்விகள் என்றாலே நீங்கள் முக்கியமாக பயன்படுத்த வேண்டியது கதையில் உள்ள கதாபாத்திரங்கள். கதையில் உள்ள கதாபாத்திரங்கள், இடம், காலம், அவற்றை நீங்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும் கதையில். நான்காவதாக, நாடக வடிவிலான கேள்விகள். சில கேள்விகளை நாடக வடிவில் எழுதுக அப்படி என்று கேட்க வாய்ப்புள்ளது. அப்படி கேட்டால் நாம் நாடக வடிவில் தான் எழுத வேண்டும். நாடக வடிவு என்றால் அதில் முக்கியமாக நீங்கள் எழுத வேண்டியது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். காட்சி 1, காட்சி 2, காட்சி 3, காட்சி 4, அது போல் எழுத வேண்டும். அதே போல் ஒவ்வொரு காட்சியிலும் நீங்கள் எழுத வேண்டியது உறுப்பினர்கள், கதாநாயகர்கள், அதே போல் காலம், இடம், அதே போல் உணர்ச்சி, கோபத்துடன் கூறினார், அழுது கொண்டு பரிதாபமாக கூறினார், அது போன்ற உணர்ச்சிகள் இடம்பெற வேண்டும். அதே போல் முக்கியமான வசனங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். கண்டிப்பாக அந்த வசனங்கள் இருந்தால் மட்டுமே இது அந்த நாடகம் என்பதை மக்கள் அறியக்கூடும் என்ற முக்கியமான வசனங்கள் நீங்கள் உபயோகித்திருக்க வேண்டும். அதே போல் ஓசைகள், ஏதேனும் ஓசைகள், அதை ஒலிகள் என்றும் கூறலாம், ஒலிகள் பயன்படுத்தியிருந்தால் நாம் கண்டிப்பாக அதையும் எழுத வேண்டும். இதை அனைத்தும் எழுதும்போது தான் இந்த நாடக வடிவிலான கேள்விக்கு நீங்கள் முழு மதிப்பெண் பெற இயலும். அதே போல் ஐந்தாவதாக, கட்டுரை வடிவிலான கேள்விக்கு நீங்கள் எழுத வேண்டிய பதிலில் முதலில் நீங்கள் எழுத வேண்டியது பொருள் அடக்கம். அதற்கு முன்பாக நாம் முக்கியமான ஒன்றை மறந்துவிட்டோம். என்னவென்றால், கட்டுரைக்கு முன்பாக நாம் எழுத வேண்டியது தலைப்பு. கட்டுரையின் தலைப்பு, கட்டுரைக்கு எந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கும் என்பதை அறிந்து அந்த தலைப்பை இட்டு, பிறகு பொருளடக்கம் என்று கூறி நீங்கள் கட்டுரையிலே பயன்படுத்திய அனைத்து தலைப்புகளையும் பொருளடக்கத்தினுள் எழுத வேண்டும். இதில் நாம் முக்கியமாக அனைவரும் எழுதக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நாம் அறிந்த ஒன்று முன்னுரை, பிறகு பொருளுரை என்று கூறி உள்ளே நாம் பொருளுரைக்கு பதிலாக பற்பல தலைப்புகளை நாம் பயன்படுத்தியிருப்போம். இறுதியாக முடிவுரையை நாம் எழுதுவோம், சரியா? முடிவுரை எழுதும் போது சிலர் முடிவுரையில் நாம் கூறிய கருத்துக்களுக்கு தொடர்பான பழமொழிகள் அல்லது கவிதைகளையோ பயன்படுத்தினால் இன்னும் சிறப்பாக அமையும். ஆகவே இந்த 5 முறைகளில் நீங்கள் பதிலளிக்கும் பொழுது முக்கியமாக பார்க்க வேண்டியவற்றை எழுத வேண்டும். அதே போல் இப்பொழுது முதலில் பாருங்களேன், விளக்க உரை என்று இருக்கிறது. விளக்க உரை என்றால் ஒருவேளை செய்யுளை கொடுத்து இதன் விளக்க உரை கூறுக என்று கூறினால், உங்களுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒன்று கூறுகிறேன்.
ஹம், தீயினால் சுட்டப்புண் என்று தொடங்கும் குறளின் விளக்கத்தை கூறுக. அப்படி என்று கேள்வியில் இருந்தால் நாம் அந்த திருக்குறள் நமக்கு தெரியும், எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்போம். தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. அதை எழுதிவிட்டு கீழே அதனுடைய விளக்கத்தை நாம் எழுதலாம். அப்படி எழுதினால் கேள்வி பார்ப்பதற்கு கொஞ்சம் பெரியதாகவும் எளிமையாக புரியும் வகையிலும் உங்களுக்கு அதிகமான ஒரு பல செய்திகள் உங்களுக்கு தெரிந்துள்ளது என்றும் திருத்தும் ஆசிரியர் அறிந்து கொள்வார். அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கவும் வாய்ப்புள்ளது தேர்வில். அதனால் ஒரு வேளை உங்களுக்கு அவர்கள் கேட்கும் கேள்விக்கு தொடர்பான ஏதேனும் கவிதையோ செய்யுளோ தெரிந்தால் அதை நீங்கள் எழுதுவதன் மூலம் முழு மதிப்பெண்ணையோ அல்லது மற்ற கேள்விகளுக்கு இந்த கேள்விகளுக்கு நீங்கள் அளித்த பதிலினால் ஈர்க்கப்பட்ட ஆசிரியர் நீங்கள் சரியாக எழுதாத கேள்விக்கு கூட ஒருவேளை போதுமான மதிப்பெண் கொடுத்து உங்களை தேர்ச்சி பெற வைக்க வாய்ப்புள்ளது, அதிக மதிப்பெண் போடவும் வாய்ப்புள்ளது. ஆகவே உங்களுக்கு தெரிந்திருந்தால் செய்யுளை கண்டிப்பாக எழுதவும், தெரியவில்லை என்றால் இப்பொழுதே செய்யுளை படித்து கொண்டு அதனை ஆங்காங்கே ஓரிரு வரிகள் மட்டும் எழுதுவதால் நீங்கள் மிகப்பெரிய பலனடைய வாய்ப்புள்ளது. ஆகவே தமிழ் மொழி தொடர்பான தேர்வினை நீங்கள் எழுதும் பொழுது கையெழுத்து முக்கியம், இலக்கணம் முக்கியம். கேள்விகளுக்கு ஏற்றபடி கண்டிப்பாக பதில் எழுதினால் மட்டுமே நீங்கள் முழு மதிப்பெண்ணோ அல்லது தேர்வில் தேர்ச்சி பெறவோ முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் உங்களை நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு ஏற்ப அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.